மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்க எல்லாருக்குமே தெரியுங்க. பாஸ்ட் 3 டேஸா வந்து நெறைய ஷார்ட்ஸ் வந்து நான் Instagramலயும், YouTubeலயே வந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கேன். ஆமாங்க. இன்னைக்கு வந்து தாயரா பாப்பாவோட 2nd பர்த்டே செலிப்ரேஷன் தான் நம்ம பார்க்க போறோம். நெறைய பேர் வந்து பாப்பாக்கு வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ YouTubeலயும் சரி, Instaலயுமே சரி நெறைய விஷஸ் வந்து பாப்பாக்கு வந்து வந்திருந்தது. ஸோ பாப்பா பர்த்டேக்கு வந்து விஷ் பண்ணவங்க எல்லாருக்குமே வந்து ரொம்பவே நன்றிங்க. ஸோ நாங்க எதிர்பார்க்கல. ஸோ இவ்ளோ கமெண்ட்ஸ் அண்ட் விஷஸ் வந்து நாங்க வந்து வரும்னு சொல்லிட்டு சுத்தமா நாங்க எதிர்பார்க்கல. பட் ஆனா ரொம்பவே ஹேப்பி, ரொம்பவே பிளெஸ்ட்டா நாங்க ஃபீல் பண்ணோம். ஸோ இப்போ பார்க்குற கிளிப்ஸ் வந்து இதுதான் வந்து பாப்பாவோட வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே ட்ரெஸ்ஸு. ஸோ பாப்பாக்கு வந்து நாங்க 2 ட்ரெஸ் வந்து நாங்க சூஸ் பண்ணோம். ஸோ அந்த வீடியோ நான் எடுத்திருந்தேன். பட் ஆனா போஸ்ட் பண்றதுக்கு வந்து எடிட்டிங் டைம் இல்ல. ஏன்னா பேக் டு பேக் வந்து நெறைய ஒர்க் இருந்தது. ஸோ வினோத் பர்த்டே உங்களுக்கு வந்து ஜான் 1ன்னு தெரியும். ஸோ வீடியோஸும் வந்து நான் ப்ராப்பரா வந்து அப்லோட் பண்ணிட்டே இருக்கணும். அதாவது ஷார்ட்ஸ் வந்து என்னால முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட்ஸ் வந்து நான் டெய்லியுமே வந்து நான் அப்லோட் பண்றேன் நானு. லாங் வீடியோஸ் பதில். ஸோ கொஞ்சம் வந்து டைட்டா இருந்ததுனால வந்து, என்னால வந்து இந்த ஷாப்பிங் விளாக் வந்து அப்லோட் பண்ண முடியல. உங்களுக்கு வேணா சொல்லுங்க. நான் இந்த ட்ரெஸ் வந்து எங்க வந்து எடுத்தேன். ஸோ எவ்வளோ காஸ்ட் ஆச்சுன்னு சொல்லிட்டு அந்த வீடியோல வந்து நான் டீட்டெயிலா சொல்றேன். ஸோ செப்பரேட்டா வீடியோ வேணுனா வந்து பாப்பாவோட ஷாப்பிங் ட்ரெஸ் வந்து நான் அப்லோட் பண்றேன் நானு. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு பாப்பாவோட அவுட்ஃபிட்டு. ரொம்பவே வந்து பிரிட்டியான கலருங்க. ஸோ இந்த கலர் வந்து நான் எப்பவுமே நான் எடுக்க மாட்டேன். எப்பவுமே பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப டார்க் கலர்ஸ் இல்லன்னா வந்து ஒயிட் அப்படி தான் நான் போவேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாரி கலர்ஸ் வந்து நான் சூஸ் பண்ணேன். பாப்பாவோட இந்த ஃபர்ஸ்ட் அவுட்ஃபிட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இன்னைக்கு வந்து டே பார்த்தீங்கன்னா வந்து பாப்பா ரொம்பவே ஹேப்பியா இருந்தாங்க. ஏன்னா வந்து நைட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தூங்குனா. ஸோ மார்னிங் நைட்டு வந்து ஒரு 9:00 படுத்துட்டு மார்னிங் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8:00 அப்படிதான் எழுந்தா. பாப்பா நல்லா தூங்குனாங்க. அதனால தான் வந்து பாப்பா வந்து ஃபேஸ்ல வந்து இவ்வளோ ஹேப்பினஸ் தெரியுது. ஸோ அம்மா வந்து வீட்ல இருந்ததுனால வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. ஸோ பாப்பா வந்து குளிக்க வைக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து அம்மா டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. நான் வந்து குக்கிங் ஃபுல்லாவே நான் பார்த்துட்டேன் நானு. ஸோ காலையில எழுந்துச்சு குளிச்சுட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நாங்க கோவிலுக்கு தாங்க போனோம். நாங்க கோவிலுக்கு போற டைமிங் பார்த்தீங்கன்னா வந்து 12 ஆயிடுச்சுங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து குக்கிங் வேல வந்து பாப்பா பர்த்டேக்கு வந்து நான் தான் வந்து ஃபுல்லா குக் பண்ணேன். ஸோ நைட்டுக்கு வந்து நான் மார்னிங்கே வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் நானு. ஸோ எல்லாமே வந்து நானே பண்றதுனால வந்து கொஞ்சம் வந்து ஒர்க் வந்து கொஞ்சம் அதிகமா ஆயிடுச்சு. அம்மா இருந்ததுனால வந்து நான் கொஞ்சம் வந்து என்னால வந்து ஃபுல்லா குக்கிங்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியுது. ஸோ என்னால வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா வந்து எல்லாமே ஃபாஸ்ட்டா பண்ணின்றதுனால வந்து என்னால வீடியோ எடுக்க முடியல. ஸோ 12:00 ஆனதால பார்த்தீங்கன்னா வந்து எல்லா கோவிலுமே வந்து மூடி இருந்ததுங்க. ஸோ என்னடா அப்படின்ட்டு ஆயிருச்சு. பாப்பா பர்த்டேக்கு வந்து போய் கோவில் கோயிலா வந்து நம்ம சுத்திட்டு இருக்கோமே, எந்த கோவிலுமே வந்து தொறக்கல. நாங்களுமே நெறைய கோவில் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 45 மினிட்ஸ் தான் வந்து நாங்க வந்து ஃபுல்லாவே வந்து கோவில் வந்து நாங்க வந்து பார்த்துட்டே இருந்தோம். நாங்க பார்த்த எல்லா கோவிலுமே வந்து மூடி இருந்தது. சரி வடபழனியாச்சும் போயிடலாம். வடபழனி தொறந்திருக்குமான்னு பார்த்தா, அங்கேயுமே பார்த்தீங்கன்னா வந்து குளோஸ்டு. ஏன்னா வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பௌர்ணமியா சம்திங் ஏதோ சொன்னாங்க. அதனால வந்து சீக்கிரமா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதோட பார்த்தீங்கன்னா ஈவினிங் தான் வந்து கோவில் திறப்பாங்க அப்டின்ட்டு. சரி நாங்களுமே வந்து வேற ஏதாச்சும் வந்து கோவில் இருக்கான்னு பார்த்தோம். நடுவுல பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் கோவில் ஓப்பனா இருந்தது. கரெக்ட்டா நாங்க அப்டி போறோம். கரெக்ட்டா க்ளோஸ் பண்ணிட்டான். இப்ப தான் நாங்க க்ளோஸ் பண்ணோம் அப்டின்னாங்க. நீங்க ஈவினிங் வாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டாங்க. சரி என்ன பண்றது சொல்லிட்டு வந்து பாப்பாவுக்கு வந்து 2, 3 வீடியோஸ் வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நாங்க அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாப்பாவும் வந்து கொஞ்சம் டயர்ட் ஆயிட்டாங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1:00 ஆயிடுச்சு. ஒரு 1 ஹவரா வந்து நாங்க வந்து ரோமிங்லேயே தான் இருந்தோம். வந்து பாப்பா கொஞ்சம் தான் வந்து காமிச்சாங்க. ரொம்ப நேரம் வந்து அவங்கள வச்சு வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுக்க முடியல. ஒரு 15 மினிட்ஸ் தான் வந்து நாங்க அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். தாயரா பாப்பா வந்து அமைதியா இருக்கவங்களோ இல்லையோங்க. ஆனா தானியா வந்து அழலாம் ஆரம்பிச்சுட்டா. வாங்க வீட்டுக்கு போலாம் அப்படின்ட்டு அங்கலாம் கிளம்பிட்டோம் நாங்க. வீட்டுக்கு வந்த உடனே பார்த்தீங்கன்னா, பாப்பாக்கு சாப்பாடு குடுத்துட்டு, நல்லாவே தூங்க வச்சுட்டோம். தூங்கி எழுந்ததுக்குள்ள வந்து நாங்க பார்த்தீங்கன்னா வந்து பாப்பாவோட டெக்கரேஷன்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டோம். பாப்பா அத பார்த்து ரொம்பவே இது பண்ணாங்க. "என்னடா இது வீடே புதுசா இருக்கே!" அப்படின்ற மாரி பார்த்தா, தானியாவும் வந்து தூங்குனாங்க. ஒரு 1/2 அன் ஹவர் தான் தூங்குனாங்க. பட் தாயரா பாப்பா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 ஹார்ஸ் கிட்ட தூங்குனாங்க. இப்ப டைமிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 5:00 ஆயிடுச்சு. 5:00 வந்து பாப்பா எந்திச்சு வரும்போது வந்து வினோத் தான் வந்து இந்த டெக்கரேஷன்ஸ் எல்லாமே பண்ணாரு. எனக்கு வந்து கொஞ்சம் கிச்சன்ல வந்து ஒர்க் இருந்தது. ஆ குக்கிங் வேலை இருந்ததுனால வந்து வினோத் தான் வந்து ஃபுல்லாவே பார்த்தாரு. நான் சும்மா அந்த பலூன்ஸ்க்கு மட்டும் தான் நான் வந்து ஹெல்ப் பண்ணேன். மத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வினோத் தான் ஹெல்ப் பண்ணாரு. ஈவினிங் வந்து கோவில் கம்பல்சரி போணும்னு சொல்லிட்டு வந்து பாப்பாக்கு வந்து ஈவினிங் வந்து ரெடி பண்ணிட்டுருக்கேன். இப்ப பார்க்குற அவுட்ஃபிட் தான் வந்து பாப்பாவோட பர்த்டே அவுட்ஃபிட்டு. அவுட்ஃபிட் நம்பர் 2 இதுவுமே வந்து ரொம்ப பிரிட்டியா இருந்ததுங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க வந்து லாஸ்ட் இயருமே பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டேக்குமே பார்த்தீங்கன்னா, பாப்பாக்கு வந்து ஒயிட் தான் வந்து செட் ஆச்சு. இந்த வருஷமும் வந்து நாங்க ஒயிட் எடுக்கணும் அப்டின்ட்டு அந்த ஐடியால இல்ல. நாங்க ரேண்டமா போகும்போது எந்த ட்ரெஸ் வந்து நல்லாருக்கோ பாப்பாக்கு வந்து
எது சூட் ஆகுதோ சொல்லிட்டு வந்து அத பிக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்ல தான் போனோம். ஒரு பர்ட்டிகுலரா வந்து ட்ரெஸ் டிசைன் செலக்ட் பண்ணிட்டு, இந்த ட்ரெஸ் தான் வந்து பாப்பாக்கு கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்ற தாட் போல நாங்க. ஸோ ரேண்டமா பார்த்துட்டு வந்து அதில எது நல்லாருக்குன்னு சொல்லிட்டு அதில சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு தாட்ல தான் போனோம். பட் ஆனா பாப்பாக்கு வந்து இந்த இயருமே பார்த்தீங்கன்னா வந்து ஒயிட்டே செட் ஆயிடுச்சு. ரொம்ப பிரிட்டியான கலர்ஸ்ங்க. ஸோ அந்த ஷோல்டர், அந்த நெக் பீஸ்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஆரி ஒர்க் பண்ண மாரி வந்து அந்த லோட்டஸ் டிசைன்ல வந்து குடுத்துருந்தாங்க. அந்த ஒயிட் வித் மைல்டு பிங்க் வித் கிரீன் டிசைன்ல குடுத்துருந்தாங்க. ரொம்ப பிரிட்டியா இருந்தது. ஸோ எல்லாருமே பார்க்குறவங்க எல்லாருமே வந்து பாப்பாக்கு ட்ரெஸ்ஸு சூப்பரா இருக்கு. அழகா இருக்கீங்க. ஏஞ்சல் மாரி இருக்கீங்கன்னு சொல்லி நெறைய கமெண்ட் சொல்லியிருந்தாங்க. ஸோ கோவிலுக்கு போன உடனே அங்க இருக்கவங்க எல்லாருமே வந்து பாப்பாக்கு வந்து விஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ பாப்பா வந்து ஒரு பெரிய வந்து ஒரு கெஸ்ட் மாரி தான் அங்க ஃபீல் பண்ணாங்க. ஸோ எல்லாருமே தூக்கி வச்சுட்டு, கொஞ்சிட்டு ஸோ அவங்க பாப்பாவும் சரி, அவங்க கூட வந்து நல்லாவே அட்டாச்டு ஆயிட்டா. கோவில் பார்த்தீங்கன்னா வந்து நாங்க வந்து கரெக்ட்டா 6:30க்கு நாங்க போனோங்க. பட் ஆனா சாமி வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்பதான் வந்து இன்னும் டைம் ஆகும். இன்னும் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் கிட்ட ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சாமி வந்து அபிஷேகம்லாம் பண்ணிட்டுருந்தாங்க. அதனால வந்து கொஞ்சம் டிலே ஆயிருச்சு. ஸோ அதுவரைக்கும் பாப்பா வந்து கோவில் ஃபுல்லா குட்டி கோவில் தான். இந்த கோவில் பார்த்தீங்கன்னா வந்து நாங்க எங்க வீட்டு பக்கத்துல இருக்க கோவில் தாங்க போனோம். ஏன்னா வந்து ஈவினிங் வந்து நாங்க கிளம்பி வந்து வேற எங்கேயாச்சும் பெரிய கோவிலுக்கு போறதுக்கு டைம் ஆயிடும். அதுக்குள்ள கேக் கட்டிங்க்கு வீட்டுக்கு எல்லாமே வந்து கெஸ்ட் வந்துருவாங்கன்னு சொல்லிட்டு வந்து பக்கத்துல இருக்க கோவிலுக்கே வந்து போயிட்டு சாமி வந்து கும்பிட்டாச்சுங்க. ஸோ அங்க போய் தான் வந்து பாப்பாவுக்கு வந்து கொஞ்சம் நேரம் இருந்ததுனால வந்து ஃபுல்லா கோவில் சுத்தி பார்த்துட்டு, ஸோ ஜாலியா வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ பாப்பா பார்த்தீங்கன்னா வந்து சாமிலாம் இப்போ வந்து அவளே கும்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ நம்ம வந்து சொல்லிக் குடுக்கணும் அப்டின்ட்டு இல்ல. அவளே வந்து அழகா சாமி கும்பிட்டுட்டு வந்து ஸோ சாமி தொட்டு கும்பிட்டுட்டு வராங்க. ஸோ நம்ம வந்து பாப்பாவ தூக்கி வச்சுக்கணும் அப்டின்ற மாரிலாம் இல்ல. தூக்குனாலே இப்பலாம் வந்து தாரா பாப்பாவுக்கு பிடிக்க மாட்டேன்து. இறக்கி விட தான் சொல்றா. ஸோ ஃப்ரீயா வந்து அவங்க வந்து ஃப்ரீயா இருந்தாங்க. ஸோ நாங்களுமே வந்து ரொம்ப வந்து கம்பல் பண்ணல. பாப்பா எவ்வளோ ஃப்ரீயா இருக்காளோ, அந்த அளவுக்கு வந்து ஃப்ரீயா இருக்க நாங்க வந்து விட்டாச்சு. ஸோ பாப்பாவும் வந்து நாங்க ஃப்ரீயா விட்டதுனால வந்து அவங்களுமே வந்து செம்ம ஹாப்பி. ஸோ அங்க பிரசாதம்லாம் குடுத்துட்டு சாப்பிட்டுட்டு நாங்க வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு கிளம்புற டைமிங் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 7:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நாங்க வீட்டுக்கு போறதுக்குள்ள பார்த்தீங்கன்னா வந்து எங்க மாமியார், மாமனார் எல்லாருமே வந்து வந்துட்டாங்க. ஸோ வந்து பாப்பா வந்து அவங்க கூட வந்து கொஞ்ச நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு கேக் கட்டிங் மூவ்மெண்ட் தான். ஸோ இந்த குட்டீஸ வச்சு வந்து ப்ராப்பரா வந்து கேக் கட் பண்ணவே முடியலைங்க. ஸோ தாயரா பாப்பாவ விட இந்த குட்டீஸ் தான் வந்து ரொம்பவே வந்து ஹைப்பா இருந்தாங்க வந்து கேக் கட்டிங்ல. ஸோ அது எல்லார் வீட்லயுமே இருக்கிறது தான் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். வந்து ஃபுல்லா குட்டீஸ் தான். ஸோ தாயரா பாப்பாக்கு வந்து அங்க நிக்கிறாங்க. பட் ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம எதுக்கு அங்க நிக்கிறோம்? என்ன பண்ண சொல்றாங்க? ஒண்ணுமே புரியல. அவங்க பாட்டுன்னு வந்து அந்த கேக்க தான் பார்த்துட்டு இருந்தாங்க. சுத்தி சுத்தி வந்து ஆளுங்க இருக்கிறது எல்லாமே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இன்னும் ரியலைஸ் ஆகல. ஸோ நமக்கு பர்த்டே ஸோ நமக்காக தான் வந்து இவ்ளோ பேர் வந்திருக்காங்க அப்டின்ட்டு வந்து பாப்பாக்கு வந்து இன்னமும் புரியல. ஸோ அழகா பார்த்தீங்கன்னா வந்து அவளே வந்து கேக் எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. ஸோ யாருமே ஃபீட் பண்ணல. யாருமே வந்து இது பண்ணல. ஒரு ஸ்பூன் மட்டும் தான் குடுத்தோம். அழகா வந்து அவளே வந்து எடுத்து அ அழகா சாப்பிட்டுட்டு இருந்தா. ஸோ வாய் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா வந்து ஐஸ் கேக் தான். ஸோ நான் கொஞ்சம் பயந்துட்டே இருந்தேன் கோல்ட் ஆகுமா அப்டின்ட்டு. பட் ஆனா வந்து எல்லாமே கொஞ்சம் லைட்டா தான் ஃபீல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து, எனக்கு வந்து லாஸ்ட் இயர் மூமெண்ட் வந்து எனக்கு மெமரைஸ் ஆச்சு. ஸோ பாப்பா தாயரா பாப்பா வந்து ஃபர்ஸ்ட்டு பர்த்டே தான். ஸோ அதுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து 1 இயர் ஆயிடுச்சா அப்டின்ற ஒரு ஃபீல் இருந்தது. இப்ப தான் வந்து பாப்பா பொறந்த மாரி இருந்தது. அதுக்குள்ள 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ எங்களால சுத்தமா நம்ப முடியல. ஸோ இப்ப தான் குட்டியா பாப்பா வந்து கையில எங்களுக்கு குடுத்த மாரி இருந்தது. இப்படிதான் இவ்ளோ வந்து சீக்கிரமா வந்து டைம் போகுதுன்னே தெரியல. ஸோ பாப்பா நான் இந்த இயர் கூட வந்து பாப்பா நீ வளராத பாப்பா, இப்படியே இரு பாப்பான்னு தான் நான் சொல்லியிருந்தேன். ஸோ அவ்ளோ சீக்கிரமா வந்து நம்ம தாயரா பாப்பாவுக்கு வந்து 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நீங்க நெறைய பேர் வந்து விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்பவே நன்றி. ஸோ இன்னைக்கு என்ன ஒரு மிராக்கிள் பார்த்தீங்கன்னா வந்து, இன்னைக்கு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா, தானியா வந்து நம்ம தாயரா பாப்பா வந்து ஸோ திட்டல, அடிக்கல, எதுவுமே பண்ணலங்க. அவ என்னலாம் கேட்டாலும் வந்து அதெல்லாம் வந்து தானியா வந்து குடுத்துட்டே இருந்தா. ஸோ வந்து அவள தூக்கி வச்சிருக்கிறது, ஸோ அவள பேம்பர் பண்றது ஃபுல்லா பார்த்தீங்கன்னா வந்து தானியா அவ்ளோ அழகா பண்ணா. அ கொஞ்சம் கூட வந்து தாரா பாப்பா கிட்ட வந்து தாரா வந்து தானியாவ அடிச்சா. பட் இருந்தாலுமே வந்து தானியா வந்து அதுக்கேத்த மாரி வந்து ரியாக்ட் பண்ணவே இல்ல. ஸோ ஏன்னு கேட்டா வந்து இன்னைக்கு ஒரே ஒரு நாள் இன்னைக்கு அவளோட பர்த்டே. ஸோ அதனால வந்து நான் அவள திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன். ஸோ எதுவுமே பண்ண மாட்டேன். அப்டின்ட்டு வந்து அவ சொன்னா. ஸோ தானியா பார்த்தீங்கன்னா வந்து அவ்ளோ மெச்சூர்டா பேசினா. ஏன்னா அவளுக்கு வந்து கரெக்ட்டா 5 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து அழகா வந்து தாயரா பாப்பாவ புரிஞ்சுக்கிறாங்க அவங்க. ஸோ அவ குட்டி பாப்பா அவளுக்கு தெரியாது அப்டின்றது வந்து நம்ம தானியா பாப்பா வந்து இப்போ வந்து ரியலைஸ் பண்றாங்க. ஸோ அதனால இன்னைக்கு ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாயிரா எது கேட்டாலுமே வந்து பாப்பா வந்து எடுத்து குடுத்துட்டே இருக்கா. ஸோ வந்து அவள இரிட்டேட் பண்ணல. தாயரா பாப்பா வந்து அழ வைக்கல. ஆனா வந்து தாயரா பாப்பா தானியா வந்து எல்லாமே பண்ணாங்க.
தான்யா அழுதாங்க. பட் ஆனா அதுக்கேத்த மாரி ரியாக்ட் பண்ணல. அது பார்க்கறதுக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்தது. ஸோ எங்களோட டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தாய்ரா பாப்பா பர்த்டேக்கு இப்படி தான் போச்சுங்க. ரொம்பவே ஹேப்பியா இருந்தது. கொஞ்சம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ணாலுமே வந்து அட் தி லாஸ்ட் மூமெண்ட் வந்து இது எல்லாமே வந்து மெமரபிள் மூமெண்ட் தான். ஸோ இப்போ வரைக்குமே வந்து பாப்பா வந்து பொறந்த ஞாபகம் வந்து அப்படியே இருக்கு எனக்கு. ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ இது வந்து செகண்ட் பர்த்டே. ஸோ வந்து ஒவ்வொரு பாப்பா வந்து புதுசா வளர வளர அவங்க பேசுறது, பிஹேவ் பண்றது எல்லாமே வந்து ஸோ அவ்ளோ மெமரீஸ் இருக்கு தாய்ரா பாப்பா கூட எங்களுக்கு. ஸோ எங்களுக்கு இந்த டே பார்த்தீங்கன்னா வந்து அவ்ளோ ஹேப்பியாவும், ரொம்பவே பிளெஸ்ட்டா நாங்க ஃபீல் பண்ணோம். இன்னைக்கு தாரா பாப்பா பர்த்டேக்கு. ஸோ கண்டிப்பா வந்து இந்த விளாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ தாரா பாப்பா இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து நான் கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். மறக்காம அங்கேயும் போயிட்டு பாப்பாக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஆல். பாய். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ.